குரு துலாம் ராசிக்காரர்களுக்கு யூ என்ஜாய்டு த 1 இயர் ஆல்ரெடி. ஸோ இப்போ 9ஆம் இடம் என்பது பாக்ய குரு. 9ஆம் இடத்துல பாக்ய குரு வந்துட்டாலும் போன வருஷம் அப்படியே இங்கே பாருங்க, இது காலத்தின் கோலம். ஏன்னா போன வருஷம் நவம்பர் மாதம் அவர் ஆஃப்லைன் போயிட்டார். போனவர் திரும்பி மார்ச்சில் தான் வந்தார். இதை விதி என்று சொல்வதா என்னன்னு சொல்லுதுன்னு தெரியல. அவர் வக்கரம் ஆயிட்டார். இப்போ தான் கொஞ்சம் நார்மல் ஆகி இந்த மே ஜூன் 2 மாதம் தான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண போகிறார். இப்போ 10ஆம் இடத்துக்கு வரார். சரி வாங்க, அதனால் என்ன சொல்ல வரீங்க குருஜி? அதனால் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நல்லதும் இருக்குது, ஒரு கசப்பு மருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு கெட்டதும் இருக்குது, ஒரு நல்லது இருக்குது. பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் கெட்டது சொல்லிடுறேன், அதுக்கு மனசை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். துலாம் ராசிக்காரர்கள் எந்த கம்பெனியில் இருக்கீங்களோ அப்போ இப்பயே ரெடியாக இருந்துங்க. ஜூன் 2ஆம் தேதி வேலை போயிடும். ஜூன் மாதத்துலேருந்து அதிகபட்சம் ஜூலை, அவ்வளோதான். அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வேலை போயிடும், அல்லது வேலை போகணுங்கிற எண்ணம் உருவாயிடும். அதிகபட்சம் 2 to 3 மந்த்ஸில் எக்ஸிக்யூட் பண்ணி பேப்பர் போட்டேன்னா எப்படியா இருந்தாலும் நீங்கள் பேப்பர் போட்டால் 3 மாதம் ரிலீவிங் டைம். ஸோ அதனால் என்னங்க படக்குன்னு இப்படி சொல்கிறீங்க, இதை கேட்கவா நாங்கள் இவ்வளோ தூரம் வந்தோம் என்று நீங்கள் கேட்கலாம். இங்கே நான் நல்லது ஒன்றும் சொல்லலை, கெட்டது தான் சொல்லியிருக்கேன். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். அப்போ எனக்கெல்லாம் போகாது சார், நான் தான் சார் வைஸ் பிரசிடென்ட்டு. ஃபஸ்ட்டாலாம் உங்களை தான் தூக்குவார். காரணம் என்னென்னா, குருக்கு எல்லாரும் குழந்தைங்க, நம்மளாம் கிட்ஸ். அவருக்கு அப்ரண்டிஸாக இருந்தால் என்ன, நீங்கள் வைஸ் பிரசிடென்ட். அவர் பார்வையில் நம்ம எல்லாருமே சில்ட்ரன்ஸ். அப்படி இருக்கும்போது இந்த பதவி கிதவியில் அவர் ஒன்றுமே பண்ணாது, அதெல்லாம் பார்க்க மாட்டார். அவர் ஒரு தண்டனை கொடுக்குறார். வேலையின் அருமை என்ன அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த தண்டனை. அவர் இன்னும் உங்களை காயப்படுத்தலை. அப்போ நான் இதிலேருந்து தப்பிக்கிறது எப்படின்னா, நீங்கள் மேனேஜர் எதுவும் சொன்னாலும் எஸ் சார் சொல்லணும். எஸ் சார், எஸ் சார். ஆமாம், காலைல நேராக ஆடிட்டு போயிட்டு ரைட்டு, அப்படியே நேராக போய்ட்டு கொரியர் பண்ணிவிட்டு, ஆமாம் அப்படியே இந்த வெண்டர் டெவலப்மெண்ட் போய்ட்டு அவங்ககிட்ட ரிப்போர்ட் வாங்கிட்டு அப்படியே சாயந்தரம் போயிட்டு அப்படியே பக்கத்தில் விழுப்புரம் வரைக்கும் போயிட்டு நைட்டுக்குள்ளே வந்துடு. இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு அவருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும், அப்படியே பண்ணிடலாம் சார், எஸ் சார், அருமை சார் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை போகாது. குரு இல்லை, குருவுக்கு ஃபாதர் வந்தாலும் உங்களுக்கு வேலை போகாது. ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் கற்றுக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னென்னா, இதுலேருந்து ரியலான பரிகாரம் என்னென்னா, டெப்டி மேனேஜராக இருக்கீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலையும் சேர்த்து பாருங்கள். ஜெராக்ஸில் பேப்பர் வைக்கிற வேலை வரைக்கும் பாருங்கள், நோ ப்ராப்ளம். நம்ம ஆஃபீஸ் கூட தானே நடக்குது, வெளியே யாருக்கும் தெரியாது. யூ டோன்ட் வரி. ஸோ நீங்களே பேப்பர் வச்சு பிரிண்ட் எடுத்து, நீங்களே ஸ்டாப்லர் போட்டு, நீங்களே ப்ரிப்பேர்டு போய் கையெழுத்து போட்டு, அப்ரூவ்டு போய் நீங்களே போட்டு எடுத்து வச்சுக்கிங்க. அவ்வளோதான். இதெல்லாம் மற்றவன் செஞ்சு தான் நீங்கள் நினச்சிக்கிங்க. அதுதான். இப்போது நல்லதை பற்றி பேசுவோம். இவ்வளோ கொடூரமாக உங்களுக்கு வேலையை பிடுங்குறாரு குரு. ஆனாலும் என்ன பண்ணுறாருன்னா, 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது வரலாற்று சிறப்பு வாய்ந்தது. இது ஃபஸ்ட் டைம் இப்போ இப்படி தான் நடக்குது. இது வரைக்கும் இது மாதிரி நடந்தது கிடையாது. குரு 2 பார்க்குறார். 2ங்கிறது தனஸ்தானம். வேலை போயிடுச்சுங்கிறீங்க, அப்புறம் பார்த்தா நீங்கள் கார் வாங்கியிருக்கீங்க. அது வலி, அது வேறு டிபார்ட்மெண்ட். நான் இப்போ 2ஆம் இடத்தை குரு பார்க்குறேன். ஏன் எனக்கு சொந்தமே இருக்கக்கூடாதா, எனக்கு ஒரு சேவிங்ஸே இருக்கக்கூடாதா, நான் ஜாலியாக இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். எந்த கம்பெனி உங்களை அனுப்பிச்சவங்களோ அந்த கம்பெனி முன்னாடியே இன்னொரு கம்பெனி நீங்கள் போடுறீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். இந்த என்ன சொல்கிறது, ஒரு ஈகோக்காக பண்ணுறதுமாங்கல்ல, அதுக்குன்னே பண்ணுவீங்க. 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது நற்கல்வி, உயர் பதவி, மரியாதை, இப்போ சோசியல் ரெஸ்பெக்டுக்காகவே ஒரு BMW கார் வாங்குறீங்க. எதுக்கு நம்ம அவனை இம்புட்டு விளம்பரம் அப்படிங்கிற, சும்மா எனக்கு வேலையை விட்டு அனுப்பிச்சாங்கல்ல அவங்க முன்னாடி அப்படிங்கிற மாதிரி 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. எதனமோ தெரியல, உங்களுக்கு மட்டும் குரு போட்டு பிளஸிங் பண்ணுறாரு. அடுத்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடம் என்பது எனிமிட்டி வின் பண்ணுறீங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஒரு முதலாளியாக மாற போகிறீங்க. பணியாளர்களாக இருக்கிற எல்லாரும் வேலை போயிடும். ஆனால் அதை விட 10 மடங்கு சுகமாக இருப்பீங்க. நீங்களே ஸ்டேட்டஸ் போடுவீங்க, ஐ எம் வெரி ஹாப்பி, ஐ ரிலீவ்டு ஃப்ரம் திஸ் டாக்ஸிக் கம்பெனி, அந்த மாதிரிலாம் போடுவீங்க. காரணம், குரு பகவான் 10ல் வந்திருக்கிறார். உங்கள் பலம் என்னங்கிறத உங்களுக்கு உணர்த்துவார். ஓகே குருஜி, இவங்களுக்கு ஹெல்த் ரீதியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எந்த மாதிரி இருக்கும் குருஜி? 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அதனால் ஹெல்த் ரீதியாக பெரும்பாலும் துலாம் ராசிக்காரர்கள் கழுத்து, நரம்பு பெயின் ப்ளஸ் பேக் பெயின் இதெல்லாம் கஷ்டப்படுவாங்க. அது குரு பகவான் பார்க்கும் பொழுது அதெல்லாம் சரியாயிடும். இந்த வருடம் 6ஆம் இடத்தை பார்ப்பதால் இவருக்கு நோயற்ற வருடமாக இருக்கும். ஓகே குருஜி, இவங்களுக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பெண் குருஜி? 100க்கு இதுக்கு எப்படி மார்க் போடுறதுனே தெரியல. வேலை போயிடுச்சின்னு சொல்கிறேன், நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். அதனால் 90 மார்க் தரலாம். குருஜி, இந்த உச்ச குரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உச்ச குரு 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு பெயர்ச்சின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி சொல்லுங்க குருஜி. உண்மையிலேயே இந்த வருடம் நடக்கின்ற பயிற்சி வினோத் ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த பயிற்சி. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் குரு பயிற்சினாலே கொண்டாட்டம் தான். அப்போது குரு பயிற்சியிலேயே குரு 12 எங்கே வந்தால் உச்சம் நீச்சம். இப்போது ஒரு குரு மகரத்தில் நீச்சம், அதுக்கு 7ஆம் இடம், அதாவது 180 டிகிரியில் அவர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உச்சமடைகிறார்.
ஸோ அதனுடைய 7ஆம் இடம் மகரத்துலேருந்து 7ஆம் இடத்துல அவர் வந்து உச்சமடைகிறார். ஸோ இந்த கால்குலேஷனில் இந்த கடகத்துக்கு வருவது 12 வருடத்துக்கு ஒரு முறை என்று ஆகிவிட்டது. கடகத்திற்கு வந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை தருவார்னா, உலகத்துக்கே பலன்களை அள்ளி தருவார். எப்பவுமே நல்லோர் ஒருவர் உளரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைனா, கடகராசிக்காரர்களுக்காக உச்சம் பெற்ற குரு இந்த 12, 11 ராசிக்கும் சேர்த்து பலன்களை அள்ளித்தரப்போகிறது. அவர் ரொம்ப ஹாப்பியாக எல்லாரையும் பிளஸ் பண்ண போகிறார். இந்த வருடமே ஒரு பிளஸ்ஸிங்ஸ்க்கான வருடம் தான். பெரிய பெரிய நிகழ்ச்சிகள், பெரிய பெரிய நிகழ்வுகள், கஷ்டமான ஒரு பெரிய பிரளயங்கள் அதெல்லாம் எதுவும் ஏற்படாது. குரு வந்து உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த வருடத்தின் ராஜாவும் அவர் தான். பராபவ வருடத்தோட ராஜாவும் குரு தான். அவரே உச்சமும் பெற்றிருக்கிறார். அப்போ குருவுக்கு இந்த வருடம் ரொம்ப பெரிய பவர்லாம் இருக்குது. குரு நல்லா இருக்கும்போது என்னாகுன்னா, வேதங்கள், சாஸ்திரங்கள், ஆச்சாரங்கள் எல்லாம் அதிகமாகும். மக்கள்கிட்ட கல்ச்சர் பேஸ்டு விஷயங்கள்லாம் அதிகரிக்கும். மாடர்னிசம்லேருந்து வெளியே வந்துட்டு கல்ச்சர் பேஸ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவருடைய எண்ணங்கள் எல்லாமே வேறு மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கும். மீண்டும் நம்ம உடம்பை பார்த்துக்கணும், இந்த சோஷியல் மீடியாலாம் எதுவும் வேண்டாம், தூக்கி போட்டுடலாம், மைண்டு ரிலாக்ஸாக இருக்கலாம் போன்ற எண்ணங்கள் மக்களிடையே அதிகமாகும். ஸோ இந்த கடக குரு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தங்கம் நிறையா வாங்குவதற்கு, குழந்த விஷயம் பிளஸ்ஸிங்காக கிடைக்கிறதுக்கு, முக்கியமாக குருன்னு ஒருத்தர் இருந்தால் தான். இப்போ ஒன்றும் இல்லை வினோத், ஒருத்தரை நம்ம பார்க்குறோம், அண்ணே வணக்கண்ணே அப்படிங்கிறோம். இன்னொருத்தரை பார்த்து சார் குட் மார்னிங் சாருங்கிறோம். இந்த வித்தியாசம் என்ன? அதான் குரு தரும் வித்தியாசம். குரு எப்பயுமே என்ன பண்ணுவார், ஒரு தகுதிப்பாடு, எஜுகேஷனுங்கிற பவரை குரு தருவார், கல்விங்கிற மரியாதையை தருவார். அதனால தான் ஒரு குரு. ஸோ மாணவர்களுக்கு, வாத்தியார்களுக்கு புதிய வித்தை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் ரொம்ப நெருமையான வருடம். குருனாலே நிறைய பேருக்கு தெரியாத ஃபேக்ட் வினோத், அவர் ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வைஸ் பிரசிடென்ட் யார் அப்படின்னா அதுதான் குரு. பிரசிடென்ட் லக்ஷ்மி, வைஸ் பிரசிடென்ட் இவர் தான். ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் இவர் தான் பணத்தை சம்பாதிக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே கொடுக்குறவர் இவர் தான். இவரை நான் சொல்கிறேன் பாருங்கள், எதாக இருந்தாலும் 3ஆம் நம்பரில் தொடங்குங்க. ஆலங்குடி, திட்டை அல்லது சென்னை திருவள்ளிதாயம் இங்கே இருக்கிற பாடியில் இருக்கிற குரு பகவான் கோயில்களுக்கு செல்லுங்க. 12 விளக்கு ஏற்றுங்க. 21 விளக்கு ஏற்றுறது சிறப்பு. 3 வரணும் கூட்டுத்தொகை. ஒன்றும் முடியாதவங்க காசு இல்லைன்னா 3 நெய் விளக்காவது ஏற்றுங்க. நெய் விளக்கு ஏற்றுறது குருவுக்கு ரொம்ப பிரீத்தி. இல்லை யாகங்களுக்கு நெய் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் பண்ணுங்கள். பசுமாடு வந்தால் அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் கொடுங்க. சாதுக்கள், சித்தர்கள் அவங்க ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் போகணும், அங்கு சென்று வழிபடணும். அவர்களுக்கு, சாதுக்களுக்கு எவ்வளோ முடியுமோ கொடையோ செருப்போ அது தண்டமோ ஏதாவது அவங்களுக்கு வாங்கி தர்றது சிறப்பு. அவர்களை எவ்வளவுக்கு எவ்வளோ மகிழ்விக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் லைஃப்பில் நல்லா இருப்பீங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும். குரு பகவான் பிளெஸ்ஸிங் வாங்குறது ரொம்ப 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 ஈஸி. குரு காலில் விழுந்தால் போதும். வாத்தியார்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. வாத்தியார்கிட்ட சரண்டர் ஆயிடணும். என்னை பார்த்துக்கோங்க சார், உங்களை நம்பி வந்துட்டேன்னு சொன்னால் வாத்தியாரே எல்லாம் பார்த்துப்பார். ஸோ அதனால் இந்த வருடம் குருவினுடைய முழு ஆட்சி பெற்ற வருடம். உங்களை தொடர்பு கொள்ளணும், ஸ்ரீமடத்துக்கு வரணும் அப்படின்னா என்ன, எப்படி தொடர்பு கொள்ளலாம்? என்னை தொடர்பு கொள்ள விரும்புபவர்கள் கீழே போயிட்டுருக்கேன், இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். இங்கே வந்து என்னை பார்த்துட்டு இந்த விஷ்ணு மாயா பார்த்துட்டு போகிறவங்க நிறைந்த பிளெஸ்ஸிங்ஸோட செல்கிறார்கள். நன்றி. துளாராசி நேயர்களுக்கு 2026 ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சியாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு குரு வந்து பார்வை, நேர் பார்வை இல்லை. குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டை விருச்சிக ராசியை பார்க்க போகிறார். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். திருமணம் நடக்கும், வீடு கட்டலாம், வாகனங்கள் வாங்கலாம். அதே மாதிரி பழைய வாகனங்கள் கொடுத்துட்டு புது வாகனங்கள் வாங்கலாம், ஃப்ளாட்டை வைத்துட்டு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கலாம். அதே மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஸ்திர சொத்துக்கள் மீது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். புதுசாக ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கட்டுமா சார்னா பார்ட்னர்ஷிப் வேண்டாம். பார்ட்னர்ஷிப் இல்லாத ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒன்று நீங்கள் விட்டு கொடுத்து போகணும், இல்லை அவங்களோட சரி போகிறேன், சாப்பிட்டு போகிறேன் விடு அப்படின்னு, அது உங்களால் முடியாது. ஆகவே நீங்கள் தான் என்ன பண்ணணுன்னா, இண்டிவிஜுவலாக நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஸை ரெடி பண்ணிக்கிட்டு பேங்க் லோனு அல்லது வேறு எங்கேயாவது ஒன்று வாங்கிட்டு நீங்கள் ரெடி பண்ணமே ஒழிய தேவையில்லாத போய் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. ஆரோக்கியம் இது வரைக்கும் கெடுத்துக்கிட்டு இருந்தது. சில பேருக்கு ஆப்ரேஷன்லாம் நடந்திருக்கும், அந்த ஆப்ரேஷன்லாம் போயிடும், மருந்துலேயே சரியாக போயிடும்.
அதுக்காக நீங்கள் ஏதாவது கை மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இதை வந்து வேப்பிலை அரைச்சி சாப்பிட்லாமா, மஞ்சள் தடவிக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். டாக்டரை போய் பாருங்கள். சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் அவங்க ஒரு 3 நாள் டேப்லெட் கொடுத்தாங்கனாலே சரியாக போயிடும். உங்களுக்கு முதல்ல ஆரோக்கியம் வந்துடும், பணம் வரும், கெட்டி மேளம் கொட்டும், குழந்தை பாக்கியம் கிட்டும், வீடு வாகனங்கள் வாங்கலாம். இப்படின்னு நான் சுப பலனாக சொல்லிட்டு வந்தேன். நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடம் எங்கே அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு நீங்கள் உறுதிமொழி கொடுத்து ப்ராமிஸ் பண்ணி அதில் மாட்டிக்காதீங்க. நாளைக்கு வந்துடுங்க சார், ஒரு 2 லட்ச ரூபா வாங்கிக்கோங்க அப்படின்னு தயவு செஞ்சு ப்ராமிஸ் பண்ணாதீங்க. அந்த ப்ராமிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்ப்போம் சார், நீங்கள் நாளைக்கு வாங்க, என்கிட்ட இருந்தால் தரேன் அப்படின்னு சொல்லிவிடுங்க. இருந்தால் கொடுத்துருங்க, அவ்வளோதான். அதை விட்டு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை காப்பாற்ற முடியாமல் போயிடும். குடும்பம் வாக்கு தனம் என்ற ஸ்தானத்தில் குரு பார்க்குறாரே சார், அப்போ அது எப்படி சார் அப்படின்னா, நல்லாயிருக்கும், இருந்தாலும் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும். நிறைய கமிட்மெண்ட், நிறைய விஷயங்கள், பட்டுப்புடவை வாங்கிறது, நகை வாங்கிறது. நான் நகைன்னு சொன்னது ஞாபகம் வந்தது. கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ அல்லது சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஷேர் வாங்குறதோ கொஞ்சம் யோசனை பண்ணி இந்த ஆண்டு செய்யுங்க. துளாராசிக்காரர்கள் ஷேர் மார்க்கெட்டில் பண்ணும்போது நான் அடுத்தவனை நம்பினேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன் அப்படிங்கிறத விட்டுருங்க. நிறைய பணம் வரணுமா, கோயிலை சொல்லட்டுமா, கஞ்சனூர் அப்படிங்கிற கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதுலேயும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போயிட்டு சுவாமிக்கு வந்து நல்ல ஸ்வீட்டு பால்கோவா வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. முடிஞ்சால் இளநீரும் பாலும் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. இது அவ்வளோ தூரம் போயிட்டு அந்த டைமில் அபிஷேகம் பண்ணுற நேரம் உங்களுக்கு சரி வருமானு பாருங்கள். அப்படி செஞ்சிங்கன்னா நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே நான் மார்க் சொல்லிடுறேன், 100க்கு 90% மார்க் வரும். 100க்கு 90%. ஏன்னா சுக்கிரவாரம் அப்படிங்கிறது குபேரனது நாள், அவனுடைய சகோதரிக்கு மகாலட்சுமிக்கு கொடுத்த நாள். அந்த நாளில் கஞ்சனூரில் போயிட்டு நான் சொன்ன பால் கோவா எதுக்காக சொன்னேன்னா, அதில் கண்டாமினேஷனே இருக்காது, அதில் எதுவும் ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாது, அதில் ஏதாவது வேறு பொருள் எதுவும் சேர்க்க முடியாது. அப்படிப்பட்டது தான் பால்கோவா. அதனால தான் அதை எடுத்துகிட்டு போய் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க, பால் வந்து அபிஷேகத்துக்கு கொடுங்க, இளநீர் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். இந்த 3 பொருளும் பார்த்தீங்கன்னா அதில் எதுவும் தப்பே பண்ண முடியாது, சுத்தமான பொருளாக இருக்கும். ஆகவே நறுமணம் தரக்கூடிய மகாலட்சுமியை வழிபட்டால் சகல நலன்களும் உங்களுக்கு வந்து சேரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 2026 குரு பெயர்ச்சி ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி. அது என்ன சார், குரு பெயர்ச்சி ஆகிப்போச்சு, அது என்ன ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி? அது கரெக்டாக தான் டைட்டில் கொடுத்துருக்குறாங்க அவங்க. ஏன்னா இந்த ஆண்டு குரு வந்து ராஜாவாக வர்றார், அதனால தான் ராஜயோகத்தை தரும் குரு பெயர்ச்சி அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்குறாங்க அவங்க. எல்லாமே யோசித்து தான் செய்வாங்க. அப்போ 12 ராசிக்காரர்களுக்கும் ராஜயோகத்தை தருமா நம்ம பின்னாடி சொல்ல போகிறோம், மேஷத்தில் இருந்து மீன வரைக்கும். இப்போ நான் சொல்ல போகிறது பொது பலன். இந்த பொது பலனில் வந்து வேலை வாய்ப்பு, ஊர் விட்டு ஊர் போய், இந்த யூஎஸ்லலாம் பிரச்சனை இருக்குது இல்லைங்களா, அதனால் எனக்கு க்ரீன் கார்டு கிடைக்குமா, இப்போ படிக்கவே போக முடியலையே, வேலை வாய்ப்புக்கும் அங்கே ஒத்துக்க முடியலையே. சார், உழைக்க தெரிஞ்சவன் எங்கே வேணாலும் போய் பிழைக்கலாம். நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம்? உழைப்பு தான். உங்கள் உழைப்பை யாரும் மறைக்கவே முடியாது. அது எந்த நாடாக இருந்தாலும் இந்தியர்கள், தமிழ்நாடு, தமிழர்கள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டு தான் தீரணும். புத்திசாலிகள். அதை விட ரொம்ப முக்கியம், மற்ற நாடுகள் எல்லாம் கூட எனக்கு வேணான்னு சொல்லிடுவான், ஆனால் இந்தியர்கள் வேணும், தமிழர்கள் வேணும்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா உச்சம் பெற்ற குரு கடகத்தில் வந்து உட்கார போகிறார். அதான் வருஷம் வருமே சார், வருஷம் வராது, 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு வந்து உச்சம் பெறுவார். இப்படி உச்சம் பெற்ற குரு தன்னுடைய பார்வையை பார்க்கறதுங்கிறது மிக விசேஷ பார்வை. அந்த விசேஷ பார்வையில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, உலகத்திலேயே எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஆன்மீக பூமியான இந்தியாவில், அதுலேயும் ஆன்மீக மண்ணான தமிழ்நாட்டில், தர்மமிகு சென்னையில் மிக அற்புதமான பலன்கள். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கோயில் குளம் தானே,
ஒரு 2000 வருஷம், 5000 வருஷம், 10,000 வருஷம் கோயில்கள்லாம் இங்கே இருக்கே. பல வருஷங்கள், 1000 வருஷங்களா இருக்கு. என் பாட்டன் முப்பாட்டெல்லாம் கோயில்களுக்கு போயிட்டு வந்திருக்கான். இப்படிப்பட்ட குரு உச்சம் பெற்ற காலத்துலலாம் அங்கே போய் தான தர்மம் செஞ்சுட்டு வந்திருக்கான். அவன் கற்றுக் கொடுத்த பாக்கியத்தை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆகவே 12 ராசிக்காரர்களை நான் யாருக்காவது கொஞ்சம் கம்மியாக மார்க் போட்டிருக்கேன், பலன் கொஞ்சம் கம்மியாக சொல்லியிருக்கேன், வாங்க சார் நீங்கள் எப்போ பார்த்தாலும் வீடு கிடைக்கும், வாகனங்கள் வாங்கலாம், நான் வந்து வேலை கிடைக்கும், வெளிநாட்டுக்கு போவீங்க, இதே தான் சார் சொல்லுவீங்க. அப்போ என்ன வேணும் உங்களுக்கு? ஹிடன் ட்ரெஷர் கிடைக்கும், புதையல் கிடைக்கும், லாட்ரி சீட்டு கிடைக்கும் நான் சொல்ல முடியும். ஆனால் உழைப்புக்கேற்ற உயர்வை கொடுக்கக்கூடியவன் குரு. குருவை பொறுத்த வரைக்கும் பிளாக்ல டிக்கெட் வந்தால் துட்டு கிடைக்கும் சார், அங்கே வந்தால் ஹிடன் ட்ரெஷரில் பொண்ணு கிடைக்கும் சார், அப்படி கிடையாது. படித்தவர்களாக இருப்பார்கள், அவர்களால் உத்தியோக உயர்வு கிடைக்கும். அப்படி இந்த உலகம் முழுவதுமே சுற்றி வருவார்கள். அவங்களுக்கெல்லாம் உத்தியோக உயர்வு, ஹிடன் ட்ரெஷர் மாதிரி க்ரீன் கார்டு கிடைக்கும், விசா கிடைக்கும், படிக்கிறது கிடைக்கும், படிச்சுக்கிட்டே வேலைக்கு போகலாம், வேலைக்கு போயிட்டே படிக்கலாம், சைடில் தொழில் பண்ணலாம். ரொம்ப நாளாக நீங்கள் டூர் போகணுங்கிறவங்க டூர் போயிட்டு வரலாம். இந்த வருஷம் இன்னும் ஒரு அபூர்வமான பலன், அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உச்சம் பெற்ற குருவோடு ஞானகாரகன் கேது போய் சேர போகிறான். 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய கடகத்தில் குரு ஒரு பக்கம் இருந்தாலும் 18 வருடங்களுக்கு ஒரு முறை ஞானகாரகன் கேது வந்து சேர போகிறான். அந்த ஞானகாரகன் சேருவதும் குரு சேருவதும், சார் உங்களுக்கு பணம் வரும், பட்டம் வரும், பதவி வரும், லாட்ரி அடிக்க போகிறீங்க, இவ்வளோ பணம் வரப்போகுது, சொத்து வரப்போகுதுன்னா நான் கேட்காமையே நீங்கள் சொத்தை எடுத்துகிட்டு போய் வீட்டில் கேஷ் பாக்ஸில் வைக்க தானே போகிறீங்க. ஆனால் இந்த மாதிரி சேர்க்கை காலத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது 21 தலைமுறைக்கு உங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. அந்த தர்ப்பணம் அப்படிங்கிறது ஞானகாரகன் கேதுவும் குருவும் இருப்பது அற்புதமான காம்பினேஷன். குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வாங்க, பித்திருக்களுக்கு பிண்டங்கள் கொடுத்துட்டு வாங்க. மூதாதையர்கள் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருப்பார்கள், அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருப்பார்கள். அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருந்தால் இறைவனிடம் அவங்க கையேந்துவார்கள். என் பேரன், என் பிள்ளை, என் மக, என்னுடைய பேரன், என்னுடைய பேத்தி, அவனுக்கெல்லாம் கிரகதோஷம் இல்லாமல் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு இறைவனிடம் அவங்க கையேந்துவாங்க. நம்மளும் இறைவனிடத்தில் கையேந்துவோம். அப்போ 2 பேரும் சேர்ந்து கை தட்டினா மிகப்பெரிய சத்தமாக இருக்கும். அதுதான் குலதெய்வ வழிபாடு, பித்திருக்களுக்கு பிண்டம் கொடுக்கிறது. ஆகவே என் அன்பு நேயர்களே, இந்த வருஷம் மிக அற்புதமான சாஸ்திர ரீதியான ரகசியமான வருஷம். ஆகவே 12 ராசிக்காரர்களுக்கு செல்வம் வரப்போகுது. இந்த செல்வத்தை விட மிகப்பெரிய செல்வம் நம்ம மூதாதையர்களுடைய அருட்செல்வம். மூதாதையருடைய அருளும், தேவனது அருளும், கையில் பணமும் ஆரோக்கியமும் கிட்டும். அப்படின்னா இதை விட ஒரு அற்புதமான ராஜயோகத்தை தரக்கூடிய குரு பெயர்ச்சி இருக்கா? அப்போ இவங்க டைட்டில் கொடுத்துருக்கிறது கரெக்ட் தானே? ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி, சரியான டைட்டில். அந்த சரியான டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி தானங்களும் தர்மங்களும் பித்திருக்களுக்கு பிண்டங்களும் கொடுத்துட்டு வந்தா நிச்சயமாக நாம் எதிர்பார்த்த பலன் வந்தே தீரும். உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வாழ்க வளமுடன், ஆல் த பெஸ்ட். இதை விட இப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவன். அன்பும் கருணையும் தெய்வ பலமும் மிக்க துலா ராசி நண்பர்களுக்கு குருவுடைய பயிற்சி காலம், அதாவது ஜூன் 2ஆம் தேதி குரு வந்து பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்திலிருந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலிருந்து அமர போகிறார். ஸோ 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது வைங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு பாவ கிரகங்கள் இருந்தாலே நல்ல யோகம். அந்த வகையில் இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சுபகிரகம், முழு சுபகிரகம் குரு பகவான் வந்து அமர போகிறார். அதுவும் உச்ச பலம் பெற்று அமர போகிறார். கடகராசி, அதாவது உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய கடகராசி வந்து குருவுடைய உச்ச வீடு. அந்த வீட்டுக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து குரு பகவான் வந்து அமர போகிறார். அமர்ந்து சிறந்த ராஜயோகம், அதுலையும் இப்படி சொல்லலாம் விபரீத ராஜயோகம், நீங்களே எதிர்பாராத அளவுக்கு அடித்து தட்டி உங்களுக்கு வந்து யோகங்களை கொடுக்க போகிறார் குரு பகவான் அப்படின்னு சொல்லலாம். என்னங்க இப்படி சொல்கிறீங்க, அந்தளவுக்கு அது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படலாம்.
நீங்க ஆச்சரியமே படுங்க. நிச்சயமா ஆனா அது நடக்கும். எதனால சொல்றேன்றத நான் சொல்லிடுறேன். குரு வந்து தொழில் ஸ்தானத்துல அமர்ந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாரி தான். ஒரு பாவி இருந்தாலே அசுப கிரகம் இருந்தாலே நல்ல யோக பலன செய்யும். இங்க முழு சுபகிரகமே வந்து உட்கார்ந்துட்டாரு. கவலையே வேண்டாம். தொழில் சிறக்கும். தொழில் சிறந்தா பொருளாதாரம் சிறக்கும். பொருளாதாரம் சிறந்தா வாழ்க்கையில எல்லாமே சிறக்கும். ஸோ அந்த அடிப்படை. அத தாண்டி அந்த தொழில் ஸ்தானத்துல இருந்து அவருடைய பார்வை எங்க கிடைக்கும்னா, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல விழப்போகுது. விருச்சிக ராசியில விழப்போகுது. விருச்சிக ராசி அப்படின்றது வந்து உங்களுடைய துலா ராசிக்காரர்களுக்கு தன, குடும்ப, வாக்குஸ்தானம். தன, குடும்ப, வாக்குஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைச்சிச்சுனாலே வந்து உங்களோட பொருளாதார பிரச்சனைகள் நீங்கிடும். குடும்பத்தில ஒற்றுமை ஏற்படும். குறிப்பா வந்து கணவன், மனைவி, அப்பா, அம்மா, பிள்ளைகளுக்குள்ள நடுவுல இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள், முரண்கள்லாம் விலகி, சொந்த பந்தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்கள்லாம் விலகி, குடும்பமா ஒத்துமையா, சந்தோஷமா, மகிழ்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள குரு பகவான் ஏற்படுத்தி தரப்போறாரு. உங்களுடைய வாக்குஸ்தானமும் விருச்சிக ராசி தான். ஸோ, அந்த விருச்சிக ராசிக்கு வாக்குஸ்தானத்துக்கும் குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால, உங்களுடைய சொல்வாக்கு வெல்லும். நீங்க என்ன சொன்னீங்கனாலும், அது கண்டிப்பான முறையில நல்லபடியா நடக்கும். நல்ல தொலைநோக்கு பார்வை இருக்கும் உங்களுக்கு. இந்த விஷயத்த இப்படி செஞ்சோம்னா, இது இப்படி தான் போய் ரிசல்ட் குடுக்கும். இது நல்லது செய்யும். இப்படி செய்யுங்க, இது சரியா வரும். இப்படி செய்யுங்க, இப்படி செஞ்சீங்கன்னா தப்பாயிடும் அப்படின்ற ஒரு தொலைநோக்கா நீங்க சிந்திச்சு, சரியான ஒரு ஆலோசனைகள அடுத்தவங்களுக்கு குடுக்கக்கூடிய ஆற்றல துலா ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய குரு பகவான் அருளால கண்டிப்பா கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம, உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான். சனி எங்க இருக்காரு அப்படின்னா, ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. 6ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா, உபஜய ராசி. முன்னாடியே பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு உபஜய ராசியில அசுப கிரகங்கள் சனி, சூரியன், ராகு இவங்கலாம் செவ்வாய் இவங்கலாம் இருந்தா நல்ல பலன், யோக பலன்கள செய்வாங்கன்னு சொல்லியிருந்தேன். இங்க வந்து உங்க ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. 6ஆம் இடம்ன்றது வந்து ஒரு ராசிக்கு துலா ராசிக்கு 6ஆம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து மீன ராசி. ஸோ மீன ராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வந்து கடின உழைப்புக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து, அந்த உழைப்பின் மூலியமா, உங்களுடைய சேவைகள் மூலியமா நீங்க வந்து நற்பெயர், புகழை அடைய போறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அது காரணம் என்னன்னா, அந்த 6ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. எப்படி உங்க ராசிக்கு தன, குடும்ப, வாக்குஸ்தானத்துக்கு குரு தன்னுடைய பார்வையை கொடுத்து உங்களோட பொருளாதார நிலை, குடும்ப நிலை, உங்களுடைய சொல்வாக்கு வெல்லும் அளவுக்கான சிறப்புகள குடுக்குறாரோ, அதே அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 6ஆம் இடமான உங்களுடைய சேவை ஸ்தானம், ருணரோக, சத்ரு ஸ்தானம், நோய் எதிரி, கடன குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை பெற்று, அங்க இருக்க சனிக்கும் குரு பார்வை பெற்று, சனிக்கு முழு சுபத்துவ தன்மை ஏற்பட்டு, உங்களுக்கு இருக்க சங்கடங்கள், உங்களுக்கு இருக்க கடன் ரீதியான பிரச்சனைகள், ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் எது இருந்தாலும் அதெல்லாம் வந்து விலகி, ஒரு புது மனிதனா புது பிறப்பு எடுத்த மாதிரி ஒரு சிறப்பான வாழ்க்கைய வாழப் போறீங்க. அதனால தான் நான் சொன்னேன் முதலே, இது வந்து விபரீத ராஜயோகம் உள்ள காலம் அப்படின்றத. ஸோ இது வந்து இந்த 1 வருஷம் தான் இருக்குமா? குரு 1 வருஷம் தானே கடகராசியில இருப்பாரு. அப்படின்னா கிடையாது. அந்த குரு குடுக்கக்கூடிய நற்பலன்கள் உங்க ஆயுளுக்கும் தொடரும் அப்படின்றது தான் வந்து உள்ளபடியே உண்மை. அதனால துலா ராசிக்காரர்கள் இதுநாள் வரைக்கும் நடந்த சங்கடங்கள் எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு, ஒரு புது வாழ்க்கைய ஒரு புத்துணர்ச்சியோட அனுபவிச்சு சந்தோஷமா மகிழ்ந்து வாழ்றதுக்கு தயாராகிக்கங்க. வாழ்க்கை அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பா இருக்க போது. குரு இருக்க கவலை வேண்டாம். குரு உங்களுக்கு சிறப்பான அருமையான யோகங்கள குடுக்க போறார். அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு 3, 6க்குரிய கிரகம் தான் குரு பகவான். உங்களுடைய முயற்சி, உங்களுடைய சர்வீஸு, உங்களுடைய அ அது என்ன சொல்றது? சேவை இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதியா வந்து, அவர் வந்து 10ஆம் இடத்துல அமர்றதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன நினைச்சீங்களோ, அத சரியா செஞ்சு, அதன் மூலியமா சம்பாதிச்சு நல்லபடியா பேர் புகழோட, செல்வாக்கோட இருக்க போறீங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம 6ஆம் இடத்துல இருக்க சனி பிளஸ் வந்து இங்க உச்சம் பெற்ற குரு. சனி, குரு இணைவின் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் வளர்ச்சின்றது கண்டிப்பான முறையில இருக்கும். அது வெளிநாடு குறிக்கக்கூடிய ஸ்தானங்களான நீர் ராசிகள் இருக்கிறதுனால, துலா ராசிக்காரர்கள் வந்து வெளிநாட்டு பயணங்கள் மூலியமாவும், வெளிநாட்டு நபர்கள் மூலியமாவும், மாற்று மொழி பேசக்கூடியவங்க மூலியமாவும் நல்ல பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்நிய மதத்தவர்கள் குறிப்பா சொல்லணும்னா, அந்நிய மதத்தவர்களால நல்ல யோகங்கள் கண்டிப்பா இருக்கு. இயல்பாவே இறை பக்தியும், ஒரு நேர்மையான வாழ்க்கையும், இரக்க குணமும் கொண்ட துலா ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமான முறையில இறைவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்க வாழ்க்கையில உங்கள சிறந்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு தான் இப்ப கடக ராசிக்கு குரு பகவான் வர்றாருன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து குருவுடைய நிலை வந்து உங்களுக்கு சிறப்பான பலன குடுக்க போகுது. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்து, குரு வந்து ஒரு உச்ச நிலைக்கு வர்றதுனால, ஒரு நல்ல நிலைக்கு வர்றதுனால, உலகத்துக்கே நல்லது நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே எவ்வளோ சிறப்புகள குடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த வகையில வந்து முதல்ல வந்து நம்ம குருவுடைய தன்மைய முழுமையா புரிஞ்சுக்கணும். குரு யாரு? அவரு வந்து நவகிரகங்கள்ல அவருடைய ரோல் என்ன? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஜூபிட்டர் இல்ல அப்படின்னா, இங்க பூமி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னவா சொல்றாங்கன்னா, எப்பயுமே பூமிய நோக்கி நம்மள வாழக்கூடிய இந்த பூமிய நோக்கி நிறைய விண்கற்கள், எரிகற்கள்லாம் வந்துகிட்டே இருக்குமாம். அதெல்லாம் தன்னுடைய கிராவிட்டி பலத்தினால தன் பக்கம் ஈர்த்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா?
ஸோ அதுதான் வந்து நம்ம ஜோதிடத்திலுமே நம்ம சொல்கிறோம். அதாவது குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய பார்வையினால் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை அவர் விலக்கிடுவார். நமக்கு எந்த தொந்தரவு இல்லாமல் நம்ம பார்த்துப்பாரு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதே தான். ஏன்னா குரு வந்து இங்கே நமக்கு வந்து அவருடைய பார்வை அப்படின்னு நம்ம சொல்கிறது அவருடைய கதிர்வீச்சு. ஜூபிட்டருடைய கதிர்வீச்சுகள் வந்து நமக்கு நம்மளுடைய ராசி மண்டலம் இருக்கு இல்லையா? இதில் ஒரு சரியான இடங்கள்ல கிடைக்கும்போது நல்ல பலன்களை செய்வார். குரு இருக்கிறனால தான் இந்த பூமியில் மண்ணில் உயிர்கள் வாழ்கிறாங்க. நம்மளும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட நன்மைகளை செய்யக்கூடிய சிறப்புகளை செய்யக்கூடிய குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடுன்னு நம்ம சித்தநாதர்கள் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து இந்த இடத்துல வந்து நல்ல முழு பலம் பெறுவார். இந்த கிரகம் முழு பலத்தோடு இருக்கும். இந்த இடத்துக்கு சூரியன் வந்து மேஷத்துக்கு சூரியன் வந்து அவர் முழு பலத்தில் இருப்பார். மீனத்தில் சுக்கிரன் வந்து அவர் முழு பலத்தில் இருக்கார். இப்படிலாம் சொல்லுவாங்களே, அது மாதிரி குரு வந்து உச்ச பலம் அடைகிறதா கடகராசியை சொல்கிறாங்க. ஸோ இப்போ கடகராசி மண்டலத்துக்குள்ளே குரு பகவான் வந்த பின்னாடி அவர் முழு சுபகிரகமாக இருக்கிற பட்சத்தில் எல்லாருக்குமே நல்லது, உலகத்துக்கே நல்லது. உலகத்துக்கே நல்லது மீன்ஸ் வந்து இனி இந்த உலகத்தில் அனாவசியமான இயற்கை பேரிடர்களோ சீற்றங்களோ இந்த போர் சம்பந்தமான பிரச்சனைகளோ இந்த மாதிரி எந்த ஒரு அரசர்களுக்குள்ள அந்த அரசர்கள் மீன்ஸ் வந்து இன்றைக்கி நாட்டாளர்களுடைய தலைவர்கள் தான் வந்து சொல்லணும். அமெரிக்க அதிபர் ஆகட்டும், இஸ்ரேல் அதிபர்கள் ஆகட்டும், இந்த மாதிரி பல நாடுகளோட அதிபர்கள் ஒருத்தர் வந்து சண்டை போட்டுக்கிறது வச்சுக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் உங்கள் மனசுலலாம் கூட ஒரு நிதானமும் சந்தோஷமும் ஒரு சாந்தமும் வந்து அவங்களும் வந்து தன்னுடைய அந்த போர் குணத்தெல்லாம் குறைச்சிக்கிட்டு மனிதாபிமானம் கொஞ்சம் மேலோங்கி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ சிறப்புகளை செய்யக்கூடிய குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பான முறையில் நம்ம 12 ராசிகள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, லக்னமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இங்கே அடுத்து வரக்கூடிய ஓராண்டு ரொம்ப சிறப்பான காலமாக இருக்க போகுது. இங்கே முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் பல காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2020 நான் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2020 2030 வரைக்குமான இந்த தசாப்தம், இந்த 10 ஆண்டுகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ராகுடைய காலம். இது வந்து ரொம்ப பொல்லாத ஒரு காலகட்டம் தான். இதில் நமக்கு ஒரு நல்ல காலமாக நடுவில் வரக்கூடிய ஒரு சில காலங்கள் இருக்குது. அது வந்து குறிப்பாக வந்து இப்போ 2025 ஓரளவுக்கு நல்ல ஆண்டுன்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ 2026மே நமக்கு வந்து இப்போ இனிமேல் 2026லேருந்து 27 வரைக்குமான இந்த காலம் வந்து குருவுடைய காலம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்க போகுது. குருவுடைய அருளால் சிறப்பாக இருக்க போகுது. இவ்வளோ சிக்கலான இந்த தசாப்தத்துக்குள்ளே இந்த ஓராண்டு ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. எல்லா சங்கடங்களையும் நிவர்த்தி பண்ணி விலக்கிட்டு நாம் ஒரு நிம்மதியான வாழ்க்கை சூழலை வாழ்கிறதுக்கு, பொருளாதாரத்தை சரியாக நம்ம வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் குரு பகவான் கொடுக்க போகிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து கோச்சார அடிப்படையில் குருவுடைய நிலை சிறப்பாக இருக்கிறதுனால நடக்கக்கூடிய நல்ல பலன்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சுய ஜாதகம், இங்கே நம்ம வந்து கோச்சார பலனை மட்டும் ராசி அடிப்படையிலான கோச்சார பலன்களை மட்டும் நம்ம பெரிதாக எடுத்துக்கணுமா, அதுதான் முழுமையானதா அப்படின்னா கிடையாது. நம்ம ஜோதிட விதி சித்தர்கள் சொன்ன விதி என்னன்னா, விதி மதி கதி இந்த 3 அடிப்படையில் தான் நம்ம ஜோதிட பலன்கள் பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் லக்னம் அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய தசாபுத்தி பலன்கள் இது முக்கியம். அதுக்கு அடுத்ததாக மதின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மதி வந்து சந்திரன் அடிப்படையில் கோச்சார பலன்கள் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? இது வந்து ரெண்டாவது நிலை. அதுக்கு அடுத்ததாக கதி அடிப்படை, சூரியன்லேருந்து கிரகங்கள் என்ன நிலையில் அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்திலையும். சூரியன்லேருந்து அது தனிப்பட்ட ஜாதகத்தில் மட்டும் இல்லை, உலகியல் ரீதியாகவும் இப்போ சூரியனுக்கு சுற்றி கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது இதெல்லாம் வச்சு எடுத்து சொல்கிற பலன்கள். இப்போ ராசி அடிப்படையில் சந்திரன் தான் ராசி, அந்த அடிப்படையில் கோச்சார பலன்கள் சொன்ன மாதிரி சூரியனுக்கு எங்கே இருக்குன்றதையும் நம்ம எல்லாத்தையும் கலந்து மொத்தமாக பார்த்தா தான் இன்னும் முழுமையான சரியான பலன்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் ஒரு சிலர் சொல்லுவாங்களே, அது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சிலர் நினைப்பாங்க எல்லா ஜோதிடரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நான் படுற பாடு எனக்கு தாங்க தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு தான் வந்து காரணமாக நம்ம வந்து வேற ஒரு காரணம் இருக்கும். இப்போ ராசி அடிப்படையில் ரொம்ப சிறப்பாக இருக்குது, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆனால் அதை தாண்டி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா, உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்ன அமைப்புகள், உங்களுக்கு நடந்துருக்கிற தசாபுத்திகள், அங்கே இருக்கக்கூடிய சூரியன், குரு, சுக்கிரனோட நிலைகள், ஏனைய மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து அதெல்லாம் நம்ம முழுமையாக பார்க்கும்போது தான் நமக்கான சரியான தீர்வுகள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட எதிர்காலத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கையை நம்ம சீராக கொண்டு போய் வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய சுயஜாத ஆய்வுக்கு உங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்தில் தாராளமாக இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்லது வழிகாட்டுதலை கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறேன். மேலும் குரு அருள் இருக்கிறதுனால எதை பற்றியும் கொல்லப்படாமல் நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க, வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் 9ஆம் இடத்துல இருந்து பாக்யஸ்தானத்திலிருந்து 10ஆம் இடமான அந்த கர்மஸ்தானத்திற்கு உச்சம் பெற்று வருகிறார். இந்த கர்மஸ்தானம் அப்படின்றது ஒரு நிரந்தர ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகுது. இது நாள் வரைக்கும் இந்த துலாம் ராசி என்பர்கள் ஒரு வாழ்க்கையே நிரந்தரம் இல்லாம இருந்திருப்பாங்க. அதாவது ஒரு வீடு வாடகைக்கு போறாங்க அப்படின்னா இது வரைக்கும் ஒரு 20 வீடாவது
மாற்றம் செஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரியாக ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இப்போ நீங்க ஒரு சுயமாக ஒரு சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்குன்னு ஒரு வீடு, அது ஒரு ரூமு, ஒரு கிச்சன் இந்த மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல, எனக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா இந்த துலாம் ராசி என்பவர்களினுடைய 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார், அடுத்து 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 2ம் 4ம் செயல்பட போகுது 10ஆம் இடத்துல இருந்து. அப்படி இருக்கும்போது அந்த குடும்பஸ்தானமும் உங்களுடைய சுகஸ்தானமும் சேர்ந்து செயல்படுறதுனால உங்களுடைய வாழ்க்கையை வசதியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை, ஒரு ஜாக்பாட் போன்ற சில யோகங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா 20 வருஷம் வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறீங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு வீடுன்னு மாத்திருப்பீங்க. இந்த மாதிரியாகலாம் ஒரு போராட்டத்தை அனுபவித்த ஒரே ஒரு ராசி என்பர்கள் நம்ம துலாம் ராசி என்பர்கள் தான். இப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமே பாத்தீங்கன்னா ஒரு நிரந்தர ஒரு வாழ்க்கையை பெறுவதற்குண்டான ஒரு நேரம். நீங்களே உங்களுடைய குடும்பத்திற்காக போராடி இருப்பீங்க, உங்களுக்குன்னு சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அவங்களால பெரிய அளவுக்கு பினான்சியல் சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு ஆறுதல் மற்றும் சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு வாய்ந்த ஒரு நபர்களாக தான் இப்படி இருப்பாங்க. இப்படி உங்களுக்குன்னு யாருமே இல்லாமல் ஒரு தனிமரமாக உங்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடத்திட்டு வந்த இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை மாற்றத்தை, ஒரு டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். இந்த வருடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளும் வேலை ரீதியான சில தொந்தரவுகள் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமும், அடுத்து பாத்தீங்கன்னா தொழில்ல மிகப்பெரிய வீழ்ச்சிகளை சந்திச்சிருப்பீங்க. தொழில் ரீதியான கடன்கள், தொழில இருந்து அந்த கடன்களை அடைக்க முடியாம சில பாதிப்புகள், விற்பனை இல்லாமல் அவதிப்படுறது, கமிஷன் தொழில் செய்யறவங்களுக்குலாம் சொல்லவே வேண்டாம். துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு கமிஷனுக்கு கூட ஒரு கிளையன்ஸ் கூட வந்திருக்க மாட்டாங்க. இப்படி ஏதோ ஒரு வாழ்க்கையை எங்களால முடிஞ்ச அளவுக்கு ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்றத தாண்டி இந்த குரு பெயர்ச்சி அதிகப்படியான ஒரு வாழ்க்கை ஏற்றத்தையும் வருமான ஏற்றத்தையும் கொடுக்க போகுது. அடுத்து அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு பதவிகள், அதாவது ஆர்டினரி பதவிலாம் கிடையாது, ராஜ பதவிகள்னே சொல்லலாம். ஒரு உயர்ந்த இடத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரம் துலாம் ராசி என்பவர்கள். அந்த உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய சில பொறுப்புகள்னால நீங்க மேலும் வளர்ச்சி அடைவதற்குண்டான ஒரு நேரம் தான். ஒரு சுகமான ஒரு ஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய வேலை சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனா இருக்கும். இதனால் வரைக்கும் வேலைக்கு போகணும்னாலே காலையில எந்திரிச்சு போகும்போது உங்களுக்கு ஒரு வெறுப்பு வரும், ஒரு விரக்தி வரும், ஏண்டா இந்த வேலைக்கு போறோம் அப்படின்ற மாதிரியான சில இன்கன்வீனியன்ட்லாம் இருக்கும். அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த துலாம் ராசி என்பவர்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அதிகப்படியாக இன்வெஸ்ட்மெண்டை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு உண்டான வருமானத்துல ஒரு பார்ட், அதாவது 50% நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கால நேரமாக தான் இந்த குரு பெயர்ச்சி இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டத்துல இந்த துலாம் ராசி அன்பர்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் தாண்டி உங்களுக்கு உண்டான வசதி வாய்ப்புகள், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட சில அக்கறை, அதாவது ஹெல்த்தை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்குண்டான சில முக்கியமான விஷயங்களை நீங்க எடுத்துப்பீங்க. கடந்த காலத்துல உங்களுக்கு கொலஸ்ட்ரால், இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அடுத்து பார்த்தீங்கன்னா தைராய்டு, மெனோபாஸ் சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள் இருந்தாலும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் அதிலிருந்தெல்லாம் நிவர்த்தி அடைவதற்குண்டான ஒரு நேரம். பெண்களுக்கு முக்கியமாக கர்ப்பப்பை பிரச்சனை இருந்திருக்கும் கடந்த காலத்துல, அதிலிருந்தெல்லாம் நிவர்த்தி, அதாவது பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கலாம், கர்ப்பப்பையில கட்டிகள் இருக்கலாம், இதுல இருந்தெல்லாம் ஒரு நல்ல ஒரு மருத்துவ ஆலோசனை அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்க போது. இதனால குழந்தை பாக்கியம், அடுத்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய சில வெறுப்புகள், இது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம் தான். ஒரு சின்ன வியாதி வேற வேற இடத்துல உங்களுக்கு பாதிப்பை கொடுத்திருந்தாலும்
இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் அந்த மாதிரியான சில பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. தொழில் ரீதியான முதலீடுகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்குண்டான முதலீடுகள், உங்களை நோக்கி சில முதலீட்டாளர்கள் வருவதற்குண்டான ஒரு நேரம். நீங்க யார்கிட்ட வேணாலும் போய் கடன் கேட்டாலும் அதுல ஒரு நம்பிக்கை தன்மை இருக்காது. உங்களுடைய தொழிலை நோக்கி யாராவது முதலீடு செய்யறாங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய வேலை அப்படின்றது இருமடங்காக, கடமை உணர்வுகள் அப்படின்றது இருமடங்காக அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். நம்ம தொழிலை நம்பி அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அப்போ நம்ம அந்த தொழிலை எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி செய்து வளர்ச்சி படுத்தணுமோ அதற்குண்டான சில விஷயங்களை நம்ம செய்யணும் அப்படின்னு நீங்க அதிகப்படியாக அதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. குரு பயிற்சி எப்படின்னாலே எல்லாருமே ரொம்ப அதிகமா ஆவலோட இருப்பாங்க. ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையை, திருமண வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான். அடுத்து குழந்தை பாக்கியத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த குரு பகவான். அடுத்து பார்த்தீங்கன்னா வருமானத்துல முக்கியமான பங்கை வகிக்கக்கூடிய ஒரு கிரகமும் இந்த குரு பகவான் தான். இப்படி 3 விதமான ஒரு அமைப்புகளை பெற்ற இந்த குருவினுடைய பெயர்ச்சி எல்லாருடைய வாழ்க்கையும் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கும். அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்குதா, அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியமே இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா, அடுத்து தொழில் செய்யறவங்க இந்த குரு பெயர்ச்சியை ரொம்ப எதிர்பார்ப்போட இருப்பாங்க. ஏன்னா அவர்களினுடைய முக்கியமான வருமானமே பார்த்தீங்கன்னா இந்த குருவினுடைய பெயர்ச்சியை பொறுத்து தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வருடத்திலையும் ஒரு பட்ஜெட் போடுறோம் அப்படின்னாலே அது குரு பெயர்ச்சியினுடைய அமைப்பை பொறுத்து தான் இவர்களினுடைய வருமானம் மாறுபடும். ஒரு மாத வருமானங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சுக்கிரனை எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி வருட வருமானங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியினுடைய கால சூழ்நிலைகள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு அமைப்பை கொடுக்கும். இந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு கிரகம் தான், சுப கிரகம் தான் இந்த குரு பகவான். இந்த சுப கிரகத்தினுடைய பெயர்ச்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அதிகப்படியான வளர்ச்சிகளை கொடுக்கும். ஒருத்தர் வெளிநாட்டுல போய் படிக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு அந்த குருவினுடைய ஸ்தானம் அப்படின்றது நல்லா இருக்கணும், குருவினுடைய முழு ஆசிர்வாதம் அப்படின்றது இருக்கணும். அந்த வெளிநாட்டுல போய் படிச்சா மட்டும் போதுமா, அந்த இடத்துல நிறைய சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் செயல்படணும். இப்போ காலபுருஷனுக்கு 9ஆம் இடமான அந்த பாக்கியஸ்தானத்திற்குரிய ஒரு கிரகமே பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். அவர் காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி வர்றார். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லா ராசி என்பர்களுமே அவர்களினுடைய சுகமான ஒரு வாழ்க்கையை, ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக பெறுவதற்குண்டான ஒரு நேரம். அடுத்து விரயஸ்தானத்துல அயனசயன ஸ்தானத்திற்கு உண்டான, அதாவது காலபுருஷனுக்கு 12ஆம் வீட்டு அதிபதியும் அந்த குரு பகவான் தான். அதனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய முதலீடை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதிகப்படியா வருமானம் சம்பாதிக்கிறது, பேர் புகழ் பதவி உயர்வு இது எல்லாத்தையுமே அடைவதற்குண்டான ஒரு கால நேரமாக தான் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் இருக்க போகுது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே இந்த குரு பெயர்ச்சியில இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்புகளையும் ஒரு மாற்றத்தையும் பார்த்திருக்கிறோம். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை பார்த்து கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இதுல உங்களுடைய ஜாதகத்துல பிறந்த கால சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சில மாற்றங்கள் இந்த குரு பெயர்ச்சியில என்னென்ன மாதிரியான சில யோகங்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கணும், தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.